நீர் எவ்வகையான மின்பகுளி? தூய நீர் மிக குறைந்த அளவே அயனிகளாக பிரிவதால் அது ஒரு வலிமை குறைந்த மின்பகுளியாக கருதப்படுகிறது. இது மின்சாரத்தை மிக குறைந்த அளவே கடத்தும் தன்மையுடையது. சலவைத்தூள் டிட்டர்ஜென்ட் என்றால் என்ன? சலவைத்தூள் என்பது நீண்ட சங்கிலி தொடரைக் கொண்ட ஹைட்ரோகார்பன்களின் சல்பேட்டுகள் அல்லது சல்போனேட்டுகளின் சோடியம் உப்புகளாகும். இவை கடின நீரிலும் சிறப்பாகச் செயல்படும் வகையில் வேதியியல் முறையில் தயாரிக்கப்பட்ட சேர்மங்களின் கலவையாகும். ஒருவர் பூமியிலிருந்து சந்திரனுக்கு பயணம் செய்தால் அவருடைய நிறைக்கு என்னவாகும்? நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. இது பிரபஞ்சத்தில் எங்கு சென்றாலும் மாறாமல் நிலையாக இருக்கும். சந்திரனின் ஈர்ப்பு விசை பூமியை விட குறைவாக இருந்தாலும் அது எடையை மட்டுமே பாதிக்கும், நிறையை அல்ல. கருப்பையின் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் புனல் வடிவ திறப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்டகத்திலிருந்து ஓவ்ரி விடுபடும் கருமுட்டையைச் சேகரிக்க ஒவ்வொரு அண்டகத்தின் அருகிலும் புனல் வடிவத்தில் அமைந்துள்ள அமைப்பு அண்டக்குழல் திறப்பு ஓவிடாக் ஓப்னிங் எனப்படும். இது கருமுட்டையை பெலோப்பியன் குழாய்க்குள் கடத்த உதவுகிறது. பூமியில் இன் மதிப்பு பொதுவாக எங்கே குறைந்தபட்சமாக இருக்கும்? பூமத்திய ரேகை பகுதியில் புவியின் ஆரம் அதிகமாக இருப்பதால் அங்கு புவியீர்ப்பு முடுக்கத்தின் g மதிப்பு குறைவாக இருக்கும். பூமியின் சுழற்சியால் ஏற்படும் மையவிலக்கு விசையும் இங்கு g குறைய ஒரு காரணமாகிறது. குழி ஆடைகளுக்கான பொதுவான பயன்பாடு எது? குழி ஆடிகள் கன்கேவ் மிரர்ஸ் பொருளின் அளவை விட பெரிய பிம்பத்தை காட்டும் என்பதால் அவை ஒப்பனை கண்ணாடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இது முகத்தின் நுணுக்கமான பகுதிகளை தெளிவாக பார்க்க உதவுகிறது. விதையில்லா தர்பூசணி, திராட்சை மற்றும் எலுமிச்சை உருவாக்கம் எந்த செயல்முறைக்கு எடுத்துக்காட்டு? மகரந்தச் சேர்க்கை மற்றும் கருவுறுதல் நடைபெறாமல் கனி உருவாகும் முறை கருவூராக்கனிகள் பார்த்தனோகார்பி எனப்படும். இதன் மூலம் வணிக ரீதியாக விதையில்லா பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆற்றல் சார் கடத்தலின் ஒரு பண்பு என்ன? ஆற்றல் சார் கடத்தல் என்பது மூலக்கூறுகளை குறைந்த செறிவுள்ள பகுதியிலிருந்து அதிக செறிவுள்ள பகுதிக்கு நகர்த்தும் ஒரு மேல்நோக்கிய பணியாகும். இதற்கு உயிரணுக்களில் இருந்து ஏடிபி வடிவில் ஆற்றல் தேவைப்படுகிறது. நீர் கடத்தப்படுவது பொதுவாக சவ்வூடுபரவல் மூலம் நடைபெறுகிறது. ஹைட்ராக்சைடு அயனி செறிவிலிருந்து pOH ஐ கணக்கிட பயன்படுத்தப்படும் கணித தொடர்பு என்ன? pOH என்பது ஹைட்ராக்சைடு அயனி செறிவின் பத்தடிமான எதிர்மறை மடக்கை என வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு கரைசலின் காரத்தன்மையை அளவிட பயன்படும் ஒரு கணித அளவீடாகும். மரபுவழி என்பதன் வரையறை என்ன? மரபுவழி என்பது பெற்றோரிடமிருந்து சந்ததிகளுக்கு பண்புகள் கடத்தப்படும் உயிரியல் நிகழ்வாகும். இது மரபணுக்கள் ஜீன்ஸ் மூலம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.